நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நாம முன்னேறும்போது நம்மள மட்டம் தட்டியே பழக்கப்பட்ட சிலரை நாம பார்த்திருப்போம். நீ எல்லாம் இத பண்ணிடுவியா அப்படின்னு நம்ம வெற்றிய கூட ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போயிருவாங்க. நிஜமா சொல்லப்போனா இது அவங்களுக்கும் உங்களுக்குமான தனிப்பட்ட சண்டை கிடையாது. இது ஒரு நுணுக்கமான சைக்கலாஜிக்கல் வார். ஒரு ஆணவம் பிடிச்ச மனுஷன் உங்களை சிறுமைப்படுத்த நினைக்கிறான் அப்படின்னா அவனோட முதல் டார்கெட் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் தான். நீங்க கோவப்படணும், உணர்ச்சி வசப்படணும், அவங்க கிட்ட போய் விளக்கம் கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா நீங்க எப்போ ரியாக்ட் பண்றீங்களோ அப்பவே அந்த இடத்துல அவங்க உங்களை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த நேரத்துல உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நீங்க கொடுக்கிற அந்த அமைதியான பதில் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுடைய ரியல் சூப்பர் பவர். அவங்க விரிச்ச வலையில விழாம நிதானமா உங்க பதில தீர்மானிக்கும் போது அந்த ஆட்டத்தோட கண்ட்ரோல் உங்க கைக்கு வரும். நண்பர்களே, நாம பல நேரங்கள்ல குழம்புற ஒரு விஷயம், எது தன்னம்பிக்கை, எது ஆணவம். பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒன்னு போல தெரிஞ்சாலும் இதுக்கு நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டாலே உங்களை மட்டம் தட்ட நினைக்கிறவங்களோட பலவீனத்தை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதோ இந்த டேபிள கவனிங்க. அம்சம், ஆணவம், நான் தான் பெரிய ஆள்னு மத்தவங்க கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். தன்னம்பிக்கை, ரொம்ப அமைதியா இருக்கும், மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கும். தேவை, நான் தான் கெத்துன்னு மத்தவங்க கிட்ட நிரூபிக்க துடிச்சுக்கிட்டே இருக்கும். தன்னம்பிக்கை, தனக்கு தன்னை பத்தி தெரியும், அதனால யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இல்ல. உள்மன நிலை, இது ஒரு மாஸ்க், முகமூடி. உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் மறைக்கத்தான் இந்த வேஷம். தன்னம்பிக்கை, இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரென்த், நிஜமான மன உறுதி. அணுகுமுறை, அடுத்தவங்கள சின்னவங்களா காட்டுனாதான் தாம் பெரிய ஆளா தெரிய முடியும்னு நினைக்கும். அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கும், அவங்களையும் சேர்த்து வளர்க்க நினைக்கும். சிம்பிளா சொல்லப்போனா, தன்னம்பிக்கை உள்ள ஒருத்தன் தனக்குள்ள நிறைவா இருப்பான். ஆனா ஆணவம் பிடிச்சவன் தன்னைத்தானே உயர்த்தி பேசலன்னா தான் ஒண்ணுமே இல்லையோங்கிற பயத்துல வாழ்வான். அவனோட அந்த பந்தாவே அவனோட பலவீனத்தோட வெளிப்பாடுதான். வாழ்வியல் உதாரணம், ஒரு கிரிக்கெட் மேட்சோ அல்லது ஒரு கம்பெனி மீட்டிங்கையோ கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆணவம் கொண்டவர், ஒரு டீம் மீட்டிங் நடக்குது. அங்க ஒருத்தர் சொல்றாரு, இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுக்கு காரணமே நான் தான், மத்தவங்க எல்லாம் சும்மா பேருக்கு தான் இருந்தாங்க, நான் இல்லாம இந்த டீம் ஒரு அடி கூட முன்னாடி போயிருக்காது. விளக்கம், இவர் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் தன்னை மேலானவராக காட்ட முயல்கிறார். இது உண்மையில் அவருக்குள் இருக்கும் யாராவது தன்னை ஓரங்கட்டி விடுவார்களோ என்ற பயத்தின் வெளிப்பாடு. தன்னம்பிக்கை கொண்டவர், அதே மீட்டிங்ல இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய சவால்கள் இருந்தது உண்மைதான், ஆனா நாம எல்லாரும் சேர்ந்து அதை சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கோம், எனக்கும் என் டீம் மேலையும் முழு நம்பிக்கை இருந்தது. விளக்கம், இவருக்கு தனது திறமை மீது நம்பிக்கை இருக்கிறது. மற்றவர்களை மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இவருக்கு இல்லை. இவர் மற்றவர்களையும் பாராட்டுவார், அதே சமயம் தன் பங்களிப்பையும் உறுதியா தெரிந்திருப்பார். ஒருத்தர் ஏன் இவ்வளவு திமிரா ஆடுறாங்க, ஏன் இவ்வளவு ஆணவமா பேசுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிஜத்தை சொல்லப்போனா ஆணவம் அப்படிங்கிறது ஒரு பலம் கிடையாது, அது ஒரு பலவீனம். வெளியே கெத்தா காட்டிக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்கிற ஒரு கவசம் தான் இந்த ஆணவம். இதுக்கு பின்னாடி ஒரு 5 முக்கியமான காரணங்கள், த 5 ரூட்ஸ் இருக்கு. ஒப்பீடு, கம்பேரிசன். இவங்க எப்பவுமே மற்றவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்தே வாழ்வாங்க. அவனை விட நான் பெரிய ஆளா அப்படிங்கிற அந்த தேடல் தான் இவங்கள ஆணவமா பேச வைக்குது. வளர்ப்பு முறை, சைல்ட்ஹுட். சின்ன வயசுல இருந்தே நீ தான் எல்லாத்தையும் விட ஸ்பெஷல், மற்றவங்க எல்லாம் உனக்கு கீழே தான் தப்பா சொல்லி வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அந்த தப்பான விதை தான் இப்ப விஷமா நிக்குது. திடீர் வெற்றி, சடன் சக்சஸ். சிலருக்கு உழைப்புக்கும் தகுதிக்கும் மீறின வெற்றி திடீர்னு கிடைச்சிரும். அந்த பணமும் புகழும் வரும்போது அதை எப்படி கையாளணும்னு தெரியாம தலக்கணம் ஏறிடும். பயம், ஃபியர் ஆஃப் பீயிங் எக்ஸ்போஸ்ட். நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிற உண்மை ஊருக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த பயத்தை மறைக்கத்தான் அதிகாரத்தையும் திமிரையும் ஒரு முகமுடியா போட்டுக்கிறாங்க. உள்மன காயம், இமோஷனல் வீக்னஸ். உள்ளுக்குள்ள மனசு உடஞ்சு போய் ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க தான் வெளியே நான் தான் பெரிய ஆள்னு கெத்து காட்டுவாங்க. அது ஒரு தற்காப்பு முயற்சி. இந்த 5 விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. மாறாக, பாவம் இவன் ஒரு நோயாளி அப்படின்னு அவங்க மேல உங்களுக்கு பரிதாபம் தான் வரும். வாழ்வியல் உதாரணம், அ பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். உங்க வீடியோல சொல்ல இந்த உதாரணம் ரொம்பவே பொருத்தமா இருக்கும். சூழல்,
ஒரு பழைய நண்பர்கள் சந்திப்பு ரீயூனியன். உங்க கூட படிச்ச ஒரு நண்பர் இப்போ பெரிய பதவியில இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் மத்த எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுறாரு. நீ இன்னும் அந்த பழைய பைக்ல தான் சுத்துறியா? நான் இப்ப லேட்டஸ்ட் மாடல் கார் வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் எங்க உருப்பட தெரிய போகுது அப்படின்னு கேக்குறாரு. இதை எப்படி பார்க்கணும்? அவர் கார் வாங்கின சந்தோஷத்துல இத சொல்லல. அவருக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கு. அவர் உங்கள மட்டம் தட்டினாதான் அவரோட வெற்றி பெருசா தெரியும்னு அவர் நம்புறாரு. அவருக்கு பின்னாடி இருக்கிறது அந்த திடீர் வெற்றி அல்லது ஒப்பீடு அப்படிங்கிற பலவீனம் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மேல கோபப்படாம, சரிப்பா நீ நல்லா இருந்தா சரிதான்னு சொல்லிட்டு அமைதியா கடந்து போயிடலாம். ஏன்னா அவர் ஒரு பலமான எதிரி கிடையாது, அவர் ஒரு பலவீனமான மனிதர். உங்களை ஏன் குறிவைக்கிறார்கள்? Why they target you? நண்பர்களே, ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஆணவம் பிடிச்சவங்க எப்பவுமே அமைதியா இருக்கிறவங்களையும் புத்திசாலிகளையும் சுயமரியாதை உள்ளவங்களையும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய திறமையும் வளர்ச்சியும் அவங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. உங்களை பார்க்கும்போது அவங்களோட தகுதியின்மை அவங்களுக்கு அசிங்கமா தெரியுது. அதனால உங்களை நையாண்டி செஞ்சோ இல்ல அலட்சியப்படுத்தியோ உங்களை நிலைகுலைக்க பார்ப்பாங்க. உங்களை விட அவங்க பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக உங்க மன அமைதியை சிதைக்க துடிப்பாங்க. ஆணவத்தின் பலவீனம், ஈகோ எனும் எரிபொருள், த வீக்கஸ்ட் லிங்க். ஒரு ஆணவக்காரனோட ஈகோ உயிர் வாழ 3 விஷயம் தேவை. உங்களுடைய கவனம், நீங்க காட்டுற எதிர்வினை, மத்தவங்க கொடுக்கிற அங்கீகாரம். இங்க தான் ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்க கோபப்பட்டாலோ இல்ல வருத்தப்பட்டாலோ அது அவங்க ஈகோக்கு நீங்க போடுற பெட்ரோல் மாதிரி. அவங்க ஒரு வேட்டையாடுற மிருகம்னா உங்க ரியாக்ஷன் தான் அவங்களுக்கான சாப்பாடு. அந்த சாப்பாடை நிறுத்தி பாருங்க, தானாவே அவங்க ஈகோ பசியால செத்து போயிடும். நீங்க செய்யக்கூடாத 3 தவறுகள், 3 கிரிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். அவங்களை எதிர்கொள்ளும்போது நாம தெரியாம செய்யற இந்த 3 விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் தெம்பு கொடுத்துடும். விவாதம் பண்றது, ஆர்கியூவிங். அவங்க கிட்ட நியாயம் பேசாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு விவாதம் பண்றது ரொம்ப பிடிக்கும். அது அவங்க ஈகோவை வளர்க்கும். உங்களை நிரூபிக்க நினைக்கிறது, ப்ரூவிங் யுவர் செல்ஃப். நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு விளக்கம் கொடுக்காதீங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்க வரல, உங்களை ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறது, பீப்புள் ப்ளீசிங். அவங்கள திருப்திப்படுத்த நினைச்சீங்கன்னா அது உங்களை அவங்களுக்கு அடிமையாக்கிடும். அவங்களுக்கு மரியாதை முக்கியம் இல்ல, நீங்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலம்தான் ஈகோவோட மிகப்பெரிய எதிரி. நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலே போதும், காலம் அவங்க முகமுடிய கிழிச்சிடும். சூழல், ஒரு வாட்ஸ்அப் குரூப் அல்லது சமூக வலைதள விவாதம். யாரோ ஒருத்தர் உங்களை வேணும்னே சீன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாருன்னு வச்சுப்போம். தவறான அணுகுமுறை, நீங்க உடனே டைப் பண்ணி அவங்ககிட்ட சண்டைக்கு போறது. இது ரொம்ப வசதியா போயிடும். குரூப்ல இருக்கிற எல்லாரும் அவரோட கமெண்ட்டை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைச்சிருச்சு. சரியான அணுகுமுறை, சூப்பர் பவர். அந்த மெசேஜை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறது. நீங்க ரியாக்ட் பண்ணாதப்போ அந்த இடத்துல அவரோட கமெண்ட் ஒரு மதிப்பில்லாத குப்பையா மாறிடும். அங்க அவர் பலவீனப்படுவார். இப்போதான் நாம ஆட்டத்தையே மாத்த போறோம். அந்த அதிகார சமநிலைய, பவர் பேலன்ஸ நம்ம பக்கம் திருப்ப போறோம். இந்த 4 உத்திகள் ஒரு ஆணவம் பிடிச்சவனோட மைண்ட் செட்டையே சிதறடிச்சிடும். மனரீதியான விலகல், இமோஷனல் டிஸ்டன்ஸ். அவங்க உங்களை சீண்டும் போது உங்க கோபத்தையோ வருத்தத்தையோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துடாதீங்க. நீங்க எதற்கும் கலங்காம அசால்ட்டா இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய குழப்பம் வரும். உங்களுடைய அந்த அமைதி இருக்கு பாருங்க, அது அவங்க ஆணவத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு மெதுவான விஷம், ஸ்லோ பாய்சன். அமைதியான தன்னம்பிக்கை, சைலண்ட் கான்ஃபிடன்ஸ். ரொம்ப கம்மியா பேசுங்க, ஆனா பேசுறது தெளிவா நிதானமா இருக்கட்டும். நீ என்ன வேணா பேசிக்கோ, அது உன்னோட கருத்து, அது என்ன பாதிக்காது அப்படிங்கிற உங்க உடல் மொழி அவங்கள உள்ளுக்குங்கேயே உடைச்சிடும். நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அலட்சியம், இன்டிஃபரன்ஸ். கோபத்தை விட அலட்சியம்தான் ரொம்ப வலிமையானது. ஒரு ஈகோக்காரனுக்கு ஆடியன்ஸ் இல்லைன்னா அந்த ஈகோ தானாவே செத்திடும். நீங்க அவங்கள ஒரு ஆளாவே மதிக்காம உங்க வேலையில மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா அவங்க சுத்தமா பவர்லெஸ் ஆயிடுவாங்க. அமைதியான வளர்ச்சி, growth in silence. யாருக்கிட்டையும் நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு சொல்லாதீங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த பாராட்டையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்களோட அனுமதி இல்லாம நீங்க அடையிற அந்த பிரம்மாண்ட வெற்றி தான் அவங்க ஈகோல விழப்போற நிரந்தரமான அடி. வாழ்வியல் உதாரணம், ஒரு பொதுவான விவாதம் அல்லது மீட்டிங்.
யாரோ ஒருத்தர் எல்லார் முன்னாடியும் உங்கள நக்கல் பண்ணி சிரிக்க வைக்க முயற்சி பண்றாருன்னு வெச்சுப்போம். அவங்க எதிர்பார்ப்பு நீங்க உடனே முகத்தை வாட்டிக்கணும், இல்லன்னா அவங்க கிட்ட சண்டைக்கு போகணும். உங்களுடைய சூப்பர் பவர் பதில், அவர் பேசி முடிச்சதும் ஒரு சின்ன புன்னகையோட அவர் கண்ண பார்த்து, சரி வேற ஏதாவது சொல்லணுமா, இல்லனா நான் என் வேலைய பார்க்கட்டுமா அப்படின்னு ரொம்ப நிதானமா கேளுங்க. விளைவு, அந்த இடத்துல அவர் ஒரு கோமாளி மாதிரி ஆயிடுவாரு. நீங்க எந்த பதற்றமோ இல்லாம இருந்தது அவரோட ஆணவத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடும். வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆணவம் பிடிச்ச ஒருத்தரை மாத்துறது உங்க வேலை கிடையாது. ஆனா அவங்க கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு நாள் பாடத்தை கத்துக் கொடுக்கும், இல்லனா அவங்களாவே உணருவாங்க. அது வரைக்கும் உங்களை நீங்க தற்காத்துக்கோங்க. நிஜமாவே தன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒருத்தன் என்னைக்குமே அடுத்தவங்கள தாழ்த்தி பேச மாட்டான். மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அமைதியா இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே வலிமையானவங்க. நீங்க எப்போ உணர்ச்சி வசப்படுறீங்களோ அப்பவே அடுத்தவங்களோட கண்ட்ரோலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். தன்னை தெரிஞ்சவன் யாருக்கும் கீழையும் இல்ல, யாருக்கும் அடிமையும் இல்ல. இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம். இனிமே யாருக்கிட்டையும் உங்க தகுதிய நிரூபிக்க போராடாதீங்க. தேவையற்ற ஈகோ சண்டையில இறங்கி உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாம அந்த பவரை உங்க பக்கம் திருப்புங்க. பவர் ஷிஃப்ட். அமைதியா உங்க பாதையில மட்டும் முன்னேறிக்கிட்டே இருங்க. ஆணவத்தை வெல்றதுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த ஈகோக்கு பலியாகாம அதைவிட ஒரு படி மேல உயர்ந்து போறதுதான். யூடியூப் வீடியோக்கு ஏற்ற ஃபைனல் பஞ்ச் உதாரணம். வீடியோவை முடிக்கும்போது ஒரு குட்டி கதையையோ அல்லது இந்த உவமையையோ பயன்படுத்தலாம். சேற்றில் ஒரு கல்லை எறிந்தால் அந்த சேறு உங்கள் மீதுதான் படும். கல்லை எறிந்தவனுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனால் நீங்கள் அந்த கல்லை தாண்டி அமைதியாக நடந்து சென்றால் அந்த சேறு தானாகவே காய்ந்து உதிர்ந்துவிடும். அதேபோலதான் ஆணவக்காரர்களும். அவர்கள் வீசும் வார்த்தைகளை உங்கள் மீது ஒட்டிக்கொள்ள விடாதீங்க. உங்கள் அமைதியால் அவர்களை கடந்து செல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களை மட்டம் தட்ட நினைச்ச ஒருத்தரை நீங்க எப்படி உங்க அமைதியால கையாண்டீங்கங்கிற அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கலாம். இது மாதிரி பயனுள்ள மற்றும் ஹைலி வேல்யூபிள் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அமைதியா இருங்க, ஆனா உங்க வளர்ச்சியில உறுதியா இருங்க. நன்றி.